வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நவராத்திரியோட 4வது நாள். நாங்கள் ஒரு 4வது நாயன்மார் பற்றி கதை சொல்ல போகிறோம். இன்றைக்கி எந்த நாயன்மார் பற்றி கதை சொல்ல போகிறோம்ப்பா? வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி சண்டேஸ்வர நாயனார் அப்படின்னு ஒரு நாயனாரை பற்றி கதை சொல்ல போகிறோம். இது சுவாமி கோயிலில் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தோடனே சண்டிகேஸ்வரர் இல்லை சண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கும். அதில் போய் எல்லோரும் அந்த உள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு சுண்டி காமிப்போம், இல்லைன்னா தட்டி காமிப்போம், இல்லைன்னா தொடச்சி காமிப்போம். அந்த பர்டிகுலர் சுவாமியை பற்றி, அந்த பர்டிகுலர் நாயனாரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொலுவில் காமிச்சிட்டு ஆரம்பிப்போம். சண்டேஸ்வர நாயனார் கையில் மழு இருக்கும், ஆக்ஸ். இது சண்டேஸ்வர நாயனார். ஸோ சண்டேஸ்வர நாயனார்களோட கதை. ஸோ திருசெங்கலூர் அப்படின்ற ஊர் சோழ நாட்டில் இருக்க அந்த ஒரு சின்ன ஊரில் தான் அவர் பிறக்கிறார். எச்சதத்தன் பவித்ரைன்ற அவள் அப்பா பேர் எச்சதத்தன், அம்மா பேர் பவித்ரை. அவருக்கு இவர் பிறக்கிறார். பிறக்கும்போது அவர் பேர் விசார சர்மா என்ன பண்ணுறாருன்னா, சர்மன்னு சொல்லலாம் தமிழில். விசார சர்மா என்ன பண்ணுறாருன்னா, பிறக்கிறார், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வளர்கிறார். 5 வயசுலேயே அவருக்கு வேதங்கள் ஆகமங்கள்லாம் கற்றுன்றார். நிறைய விஷயங்களில் இதெல்லாம் காமனாலிட்டிஸ் பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் இருக்குது, ஆதிசங்கர் இருக்குது. இவருக்கு இந்த சின்ன வயசுலேயே எக்ஸ்ட்ராடினரி ப்ராடிஜி வாழலாம், அண்ட் இந்த பக்தியும் கலந்த ப்ராடிஜிஸ். ஸோ இது இவர்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு நல்ல நாலேஜ் இருந்தது. எல்லா வேதங்களையும் சின்ன வயசுலேயே கற்றுன்றார். அந்தனர் குடும்பம்ன்றதுனால அவள் அப்பாவும் வேதம் ஓதுறவர், இவரும் வேதம் கற்றுட்டு எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கா. இப்போ ஒரு நாள் இவர் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே இந்த மாடு மேய்க்கிறவர் ஊரில் இருக்கிற எல்லாரோட மாடியும் எடுத்து மேய்ச்சிட்டு வர்றது ஒரு அந்த வேலையாக வச்சுட்டுருக்கார். அந்த மாடு மேய்க்கிறவர் என்ன பண்ணுறார், அந்த மாடு ஏதோ ஒரு மாடு யாரோ ஒரு குழந்தைய முட்டை போனோன்னே வேகமாக ஓடி போய் அந்த மாட்டை பிடிச்சி நிப்பாட்டி அதை ஒரு கம்பை வச்சு அடிக்கிறார். அதை அடிக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுறது. உடனே அவர்கிட்ட போய் நிப்பாட்ட சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நீ பசுவை ஹிம்சை பண்ணக்கூடாது, பசுவை அடிக்கக்கூடாது, பசுவை துன்புறுத்தக்கூடாது. அது வேதத்தில் அது பண்ணால் என்னெல்லாம் தண்டனை இருக்குன்னு உனக்கு சொல்லியிருக்கு. நிறைய விஷயங்களில் வேதத்தில் பசுவை தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ காமதேனுன்னு இதில் இருக்கிற மாதிரி இது பூலோகத்தின் காமதேனு பசு. இந்த பசுவில் இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் பஞ்சகவ்யம்னு அதை தான் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கொடுக்குறது அந்த பசுவை நம்ம ஹிம்சை பண்ணக்கூடாது. இது மட்டும் இல்லாமல், அது சொன்னது மட்டும் இல்லாமல், இனிமேல் நீ மேய்க்க வேண்டாம், நானே மேய்க்கிறேன் அப்படின்றார். சரி, இவர் எச்சதத்தனோட பையன் சொல்கிறாருன்னொன்னே சரின்னு சொல்லிடுறாரு. சரி சுவாமி, நீங்களே மேய்ங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. உடனே இவர் மேய்க்க போகிறார். அவள் அப்பா அம்மாவும் சரி, இந்த பையன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கான், நல்லா படிக்கிறதுனால மாடு மேய்ச்சா பரவாயில்ல, அவன் ஏதோ தெரிஞ்சு தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன ஆகுது, அவள் இந்த மாதிரி இவர் மாடை மேய்க்கிறம்போது இந்த மாடுகளோட அன்பாக பழகிறாரு. அங்கே போய் உட்காந்து சுவாமியை நினச்சிட்டு தியானம் பண்ணுறாரு. அது பழகிற விதத்துலேயே அந்த மாடுகளுக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போய்டுறது. எப்படா இவரோட தான் போகணும், இவரோட தான் வரணும், இவர் சாயங்காலம் திருப்பி மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அவாத்தில் விட்டாச்சுன்னா அந்த மாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அவரை விட்டு பிரியறதுக்கு. அந்தளவுக்கு ஒரு அந்யோன்யம் அந்த மாடுகளோடு அவர் ரொம்ப அன்பாக பழகிறதுனால. ஸோ இது என்ன பண்ணுறார், இவர் சின்ன குழந்தைனாலும் பக்தி மிகுந்த குழந்தை. ஸோ என்ன பண்ணுறார், போய் அந்த மாடுகளை மேய்க்கும் போது விளையாடுற இடத்துல அந்த மண்ணில் சிவலிங்கம் பிடிச்சி அதுக்கு ஒரு கோயில் மாதிரி கட்டி அதுக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுறது அவரோட இதுவாக வச்சுட்டுருக்கார். அந்த மாடு மேய்க்கிற போது உள்ள ஒரு டைம் பாஸாக. இது போக இந்த மாடுகளோடு அவர் ரொம்ப அன்பாட்ட இது பழகிறதுனால அந்த மாடுகள் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடுகளோட காம்பை தொடுறார். அப்படின்னு தொட்டோன்னே அந்த பாத்திரம் ஃபுல்லாக அந்த மடியில் இருக்கிற பாலெல்லாம் வந்துடுது தான். அதுவே பால் சொருகி கொடுத்துருது எல்லாத்தையும். அதை எடுத்து அவர் அபிஷேகம் பண்ணுறார். இந்த மாதிரி 1 மாடோ 2 மாடோ அன்னன்னைக்கு பால் கொடுத்துருது. அதை எடுத்து டெய்லி அபிஷேகம் பண்ணுறார். இது போக இந்த மாடுகள் திருப்பி ஆற்றுக்கு போனோடனையும் அவளோட ஓனரோட வீட்டுக்கு போனோடனையும் அங்கே போயும் அது திருப்பி பாலை கறந்துடுறது. ஏன்னா இங்கே சந்தோஷத்தில் கறக்கிறதுனால அது கறந்த மாதிரியே தோணலையாம். அதனால் அங்கே போயும் திருப்பி அந்த வேலைக்கு கறக்கும்போது சாயங்காலம் கறந்துடுறது தான். ஸோ அவளால் சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்படியே போயின்னு இருக்கு. ஒரு நாள் ஒரு பாசஸ் பை யாரோ ஒரு ஆள் டக்குன்னு பார்த்தோன்னே, என்னடா இந்த பையன் பாலை கறக்கிற மாதிரி இருக்குது, அது எடுத்து மண்ணில் விடுற மாதிரி தெரியுது அப்படின்னோடனே அவங்களுக்கு தெரியாது அது அந்த பையன் ஒரு சிவலிங்கம் பிடிச்சிருக்காருன்னு.
அது தெரியாமல் என்ன மண்ணில் விடுறானேன்ற மாதிரி சொல்கிறேன். அப்புறம் போய் ஊரில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உடனே ஊரில் இருக்கிறவா என்ன பண்ணுறா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அவள் அப்பாவை கூப்பிட்டு எச்சதத்தனை கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். உடனே எச்சதத்தன் என்ன பண்ணுறார், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துடுறார். வந்தோடனே என்ன பண்ணுறார், அவர் பையன்கிட்ட எதுவுமே கேட்கல. அடுத்த நாள் காலம்புற அவர் பையன் அந்த கிளம்பி மாடெல்லாம் எடுத்துன்னு போகும்போது என்ன பண்ணுறார், போய் வந்து பின்னாடியே மறைஞ்சு நின்று அப்படியே போகிறார், என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம்னு. அங்கே போனோன்னே இவர் ஆஸ் யூஷுவல் மாடுகளோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் அவர் வந்து மண்ணில் சிவலிங்கம் பிடிச்சி சுற்றி ஒரு கோயில் மாதிரி மண்ணில் கட்டிட்டு இந்த பசுவை ஏதோ ஒரு பசுவை அதுவே வந்து நிற்கிறது, ஒரு பசுகள் அந்த ஒரு பசுவை தொட்டோன்னே அப்படியே பாலாக கொட்டுறது. அந்த பால் எடுத்து அப்படியே அதுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. இதை பார்த்தோன்னே எச்சதத்தனுக்கு ஒரே கோவம். ஏன் எதுக்கு என்ன எதுவுமே கேட்கல. வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற, ஏன் பாலை வீணாக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பு எடுத்துகிட்டு வந்து அவர் பையனை போட்டு அடின்னு அடிக்கிறார். யாரா விசார சர்மரை அடித்தோன்னே அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவர் அபிஷேகம் பண்ணிட்டு சுவாமியோட பக்தியில் அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே இருக்கிற. இவர் அடிக்கிறது கூட அவருக்கு தெரியல, புரியல. என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறார், அப்பா அந்த 2-3 பாத்திரத்தில் பால் இருக்கு இல்லையா, அந்த பால் பாத்திரத்தை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் பாத்திரத்தை காலால் தட்டி விடுறார். தட்டி விட்டோன்னே இவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடுது. எதனால், சிவனுக்கு அபிஷேகம் பண்ண வச்சுருந்த சிவ அபிஷேக பொருள் வச்சுருந்த பாத்திரத்தை தட்டினதுனால இவ்வளோ தூரம் இவர் அடிச்சிருக்காரு, அதுக்கெலாம் கோவம் வரல. ஆனால் அந்த பாத்திரத்தை தட்டி விட்டோன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. உடனே வந்து என்ன பண்ணுறார், பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன குச்சி ஏதோ ஒன்று எடுத்து இது மழுவாக கிடப்பது அப்படின்னு போடுறார். பார்த்தா வேகமாக போய் அவள் அப்பான்னு கூட பார்க்கல, அந்த சிவனுக்கு அபிஷேகம் வச்சுருந்த பாத்திரத்தை இல்லை சிவ நிந்தனை பண்ணவா யாராக இருந்தாலும் அவளுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த குச்சியை மழுவாக ஆகுக அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ற. அந்த குச்சி மழு மீன்ஸ் ஆக்ஸ் மாதிரி மாறி ஸ்ட்ரெயிட்டாக போய் அவள் அப்பாவோட கால் 2 வெட்டிடுறது. அவர் அந்த பக்கம் ரத்தத்தோடு விழுந்துடுறார், கால் 2 வெட்டுப்பட்டு. உடனே இவர் வந்து வெட்டுப்பட்டு விழுந்தோடனே இவர் திருப்பி சுவாமியை தியானிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சுவாமியும் அம்பாளும் ரிஷபாரூடனாக வந்து காட்சி கொடுத்துட்டு இவருக்கும் காட்சி கொடுத்துட்டு அவர் வந்து சண்டேஸ்வரரை உனக்கு சண்டேஷ பதவி கிடைச்சிரும், உனக்கு விசார சர்மராக இருந்த உனக்கு சண்டேஷ பதவினா சிவனோட பாதுகாவலன், சிவனோட பொருட்களின் பாதுகாவலன் அப்படின்ற மாதிரி ஒரு பதவி. ஸோ இந்த பதவி உனக்கு கிடச்சிரும். அவள் அப்பாவுக்கு கால்களை சரி பண்ணி விட்டுட்டு அவள் அப்பா அவள் அம்மா சண்டேஸ்வர நாயனாருக்கு நாயனார் பதவியும் கொடுத்து இன்னிலேருந்து நீ சண்டேஸ்வர நாயனாராக இருப்ப. இது மட்டும் இல்லாமல் என்னோட கொன்றைப்பூன்னு சுவாமியோட கழுத்தில் இருந்த கொன்றைப்பூ மாலையை எடுத்து அவருக்கு மாலையாக போட்டுட்டு என்னோட நிர்மால்யங்கள்லாம் உனக்கு மாலையாக வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். விச் மீன்ஸ் சுவாமிக்கு போடுற மாலையெல்லாம் எடுத்து நிர்மால்யமாக வச்சுருவோம் இல்லையா, அந்த நிர்மால்யத்தை சண்டேஸ்வரருக்கு போடணுமா சுவாமி சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு இவருக்கு விசாக சர்மரை வந்து சண்டேஸ்வர நாயனாராக இவர் வந்து சுவாமி வந்து மாற்றி அன்னியிலேருந்து அவருக்கு பேர் சண்டேஸ்வரர். இன்றைக்கும் ஈசானிய மூலை நார்த் ஈஸ்ட் சைடு ஆஃப் சிவலிங்கமில் ஒரு சின்ன சன்னதி இருக்கும். நம்ம சிவனை சுற்றிட்டு வந்தோடனே அந்த சன்னதியில் வந்து கையை தொடச்சி காமிக்கணும், இல்லைனா கையை தட்டி காமிக்கணும். இப்போ தட்டிலாம் காமிக்க வேணாம், ஏன்னா அவர் தியானத்தில் தான் இருப்பார். அதனால் கையை தொடச்சி நான் எதுவும் எடுத்துன்னு போகல, சிவன் சொத்து கொலநாசம் நான் எதுவுமே எடுத்துன்னு போகல, எடுத்துகிட்டு வந்து அந்த விபூதியும் எனக்கு கொடுத்த விபூதியும் குங்குமமும் ஆம்பாள் சன்னதியில் இதுதான் நான் எடுத்துக்கிறேன், வேறு எதுவும் எடுத்துக்கல, பிரசாதம் மட்டும்தான் நான் எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிவிட்டு சண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லிவிட்டு வரணும். இதுதான் சண்டிகேஸ்வர நாயனார். நிறைய பேருக்கு சண்டிகேஸ்வரர் தெரியும், ஆனால் சண்டேஸ்வர நாயனார்ன்றது தெரியாது. ஸோ அதனால் இந்த கதையை எதுக்கு எடுத்தேன்னா சண்டேஸ்வர நாயனாரை பற்றி சொல்லணும்னு தான். அருமையான கதை. ஒரு சின்ன வயசில் இள வயசில் இந்த பக்தி வந்து ரொம்ப முக்கியம். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இது ஒரு அருமையான கதை. ஹோப்ஃபுல்லி பிடிச்சிருந்தது. யா, நன்றி.